நீங்க குறிப்பிட்டது போன்று சிங்கள புலமைன்றது உங்களை சாதிக்கிறதுக்கு உங்களை தூண்டி இருக்குது, உங்களா இருந்திருக்கு. மாணவர்களுக்கு இந்த சிங்கள மொழியின் அவசியம் பற்றி சில விளக்கம் கொடுக்க முடியும். உணர்வு பூர்வமாக அது வர வேண்டும். மொழி என்பதற்கு முன்பதாக சக்பாவே என்பது சிங்களத்தில் சொன்னாலும் ஒரு உணர்வு. உணர்வு இந்த நாட்டினுடைய மொழிகளில் ஒரு மொழியான சிங்கள மொழியை நாங்கள் கற்க வேண்டும் என்று வாயால் அல்ல, இதயபூர்வமாக வர வேண்டும். அதற்கேற்ற சூழல் முதலில் உருவாக வேண்டும். அந்த சூழல் உருவாக்குவதன் மூலமாக ஒரு உணர்வின் மூலமாக மொழியை கற்றுக்கொள்ளலாம். மொழியை கற்றுக்கொள்வது என்பது கல்விக்கூடங்கள் அல்ல, இதயபூர்வமாக தான் கற்றுக்கொள்ளலாம். இதயபூர்வமாக கற்றுக்கொள்ளாத கல்வி தொழிலுக்கு பயன்படுமே தவிர, புள்ளிகள் வாங்குவதற்கு பயன்படுமே தவிர ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கு பயன்படாது. இன்றும் சிங்களத்தில் நியாயமான பேர் பட்டதாரிகளாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய மொழிபெயர்ப்பு முழுமையான பிழையானதாக இருக்கிறது. இன்று தென்னிலங்கையில் வருகின்ற சிங்கள தலைவர்களுக்கு நான் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய சமகால மொழிபெயர்ப்பு முழுமையான பிழையானதாகவே இருக்கிறது. ஆகவே அவர்கள் சொல்லுகின்றது இவர்களுக்கு தெரியவதில்லை, இவர்கள் சொல்லுவது அவர்களுக்கு தெரிவதில்லை. உதாரணமாக இன்று போலீசிலும் அதுதான் நடக்கிறது. ஓஎஸ் சிங்கள மொழியில் பேசுகின்ற ஒருவராக இருக்கிறார், வாக்குமூலம் எடுப்பவர் தமிழ் மொழியிலே பேசுகின்ற ஒருவராக இருக்கிறார், நீதி வழங்குபவர் ஒரு தமிழராக இருக்கிறார். தமிழிலே முறைப்பாட்டை எழுதி அதனை சிங்களத்திலே ஓஎஸ்சிக்கு சொல்லி, போலீஸ் பொதுப்பதிகாரிக்கு சொல்லி, அதனை நீதிமன்றத்துக்கு தமிழிலே சொல்லுகின்ற பொழுது முப்பரிமாணங்களின் ஊடாக பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைக்குமா என்றால் மிகவும் கவலைக்குரிய விடயம். ஆகவே மொழி என்பது உணர்வு பூர்வமானது. தமிழ் மாணவர்கள் என்னை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் அவர்களுடைய 80% பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய முதலாவது ஒரு விடயம் மொழி. ஆகவே தமிழர்கள் சிங்கள மொழியை கட்டாயம் கற்க வேண்டும். இன்று சிங்களவர்கள் கற்கின்றார்கள், விரும்பி படிக்கின்றார்கள். இன்று அந்த சூழலில் சிங்களவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். இன்று இஸ்லாமிய மாணவர்கள் சிங்கள மக்களுடன் சிங்களவர்களாகவும் தமிழ் மக்களுடன் தமிழர்களாக வாழ்கின்ற ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கிறது. மொழியாற்றல், அந்த மொழியாற்றலை நாங்கள் புரிந்து கொள்ள தவறினால் எதிர்காலமும் இருண்ட காலமாகவே தான் இருக்கும். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. ஆகவே தமிழ் மாணவர்கள், நான் இந்த சூழலில் கூட கூறுகிறேன், சிங்கள மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் இதயபூர்வமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதயபூர்வமாக அவர் சிங்கள மொழியை கற்றுக்கொண்டால் எதிர்காலம் அவர்கள் கையில் தான் இருக்கிறது.